இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைப்போம். இன்னொரு
புது வருஷம் வந்துச்சுன்னா இந்த வருஷத்துல நம்மளுக்கு என்ன புதுசா கிடைக்க போகுது, இந்த வருஷத்துல நம்ம என்ன புதுசா செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் நினைப்போம். புதுசா எதுவும் இருக்குதா, புதிய முன்னேற்றங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் யோசிப்போம். அப்படிதானே? இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டா நமக்கு ஒரு சயின்ஸ் டெக்னாலஜி விஞ்ஞானம் வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம கையில் இப்போ வந்துருச்சு. இப்போ ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம மொபைல் ஃபோன் எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதில் நம்ம எங்கனாலும் தைரியமாக பேசிட்டு நம்ம தெரியாத இடத்துக்கு கூட இப்போ போயிடுறோம். தெரியாதது கூட நிறைய நேரம் என்ன செய்யுது, நம்ம காதில் கேட்குது, நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. நம்ம எங்கே நடந்து போனாலும் நம்ம அதை கையில் தூக்கிட்டு போக முடியுது. அப்படிதானே? அப்போ இப்படி ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் ஒரு கருவியை நம்ம கையில் வச்சுட்டு நம்ம எப்படி முன்னேறி போகலாமோ, இல்லை அதில் என்ன ஃபீச்சர்ஸ், நம்ம என்ன நிறைய நேரம் கேட்குறோம், இதில் என்ன புது ஃபீச்சர்ஸ் இருக்குது, எதை வாங்கணும்னாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், புது அம்சங்கள் இதில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா நினைக்கிறோம். அப்படிதானே? ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு காமன் ஃபீச்சர், நம்ம எல்லாருக்கும் இந்த ஃபீச்சர் இருக்குது, இந்த அம்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அது வந்து நம்ம கையில ஏந்திட்டு எங்கேயும் போக முடியாது, அது நம்ம கூட வரும். அது என்னன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு சொல்லுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளுது, கிருபை நம்மளை தாங்குது, கிருபை இருக்குது. ஆனா இன்னொன்று ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? அதுக்கடுத்து வேற என்ன இருக்கு? நம்மளோட ஒட்டிட்டு நம்ம எங்க போனாலும் வர்றது நிழல் இருக்கு. பயம், பயம் இருக்கா இல்லையா? புதுசா ஒன்று இருக்குது, புது வருஷம் ஒன்று இருக்கு, நம்ம புதுசா ஒன்று செய்யணும், புது காரியங்கள் நம்ம என்ன யோசிக்கிறோம். அப்ப என்ன விடுறோம்? நம்மளுக்கு பயம். எந்த மனுஷனா இருந்தாலும் சரிதான், எந்த நிலைமையில நம்ம இருந்தாலும் சரிதான், நம்ம கூடவே ஒட்டிட்டு வர்றது ஒரு ஃபீச்சர் பயம்ன்ற ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சி. அது இங்கிலீஷ்ல இமோஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து நம்மளுக்கு ஒரு இயல்பா வந்துடுது. அப்படின்னா அப்ப இந்த பயத்தை மனுஷனை விட்டு எடுக்க முடியாது. நம்மளே நம்ம பயத்தை என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. இததான் சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? சங்கீதம் 34 வசனத்துல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்ப பயத்தை நீங்களாக்கி விடணும்னா யாரை தேடணும்? நம்ம கர்த்தரை தேடும் பொழுது ஒரு பெரிய புது ஃபீச்சரை நம்ம அங்க பாக்குறோம், ஒரு பெரிய அம்சத்தை அங்க பாக்குறோம். அதை என்ன பாக்குறோம்? அவர் எனக்கு செவி கொடுத்து. யார் நம்மளுக்கு செவி கொடுக்கிறானா? கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கறதுனாலதான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? பயம் நம்மளை விட்டு போக முடியும். அப்ப நம்ம எங்க போனாலும் எங்க இருந்தாலும் கையில நம்மளுக்கு ஏதாவது கருவி இருக்கா, ஒண்ணும் இல்லையா, என்ன இருந்தாலும் இருக்கோ, நம்ம கூட யார் இருக்கா? அவர் இருக்கிறாரு. அவர் நம்ம கேட்கிறத செவி கொடுக்கிறார். நம்ம வார்த்தையை, நம்ம இருதயத்தை அவர் அறிஞ்சிருக்கிறாருன்னா நம்மளுக்கு என்ன இல்லை, எதுவுமே பயம் இல்லை. அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன பாடத்தை நம்ம இன்னைக்கு ஆண்டவரோட பாதத்துல இருந்து நம்ம படிச்சுட்டா, பயம் இல்லாத விசுவாசம். அப்படி ஒரு விசுவாசம் இருக்க முடியுமா? எவ்வளவு விசுவாசாலும் நம்மளுக்கு என்ன வரும்? என்ன பெரிய விசுவாசினாலும் நம்மளுக்கு என்ன வரும்? பயம் வருமா இல்லையா? வரும் தானே? அப்ப இன்னைக்கு ஒரு 3 முத்திரை, 3 அம்சங்கள் பாக்கியவான் என்ற முத்திரைக்கு நம்ம இன்னைக்கு படிச்சுப்போம். பாக்கியவான்னா யாரு? எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்களே பாக்கியவான்கள். அப்ப பாவம் நம்ம வாழ்க்கையில இருக்கு, இன்னும் அந்த பாவத்தை நம்ம ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்கும். முதலாவது ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சாங்க? பாவம் செஞ்சு ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு ஒளிஞ்சு என்ன சொன்னாங்க? நீ எங்க இருக்கிறன்னு ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்? நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அப்ப பயம் எங்க வரும்? பாவம் நுழைஞ்சிருச்சுன்னா அங்க என்ன வந்துடும்? பயம் வந்துடும். அப்ப இன்னைக்கு நம்ம ஒருத்தரும் ஏதாவது சின்ன பாவமா இருக்கலாம், பெரிய பாவமா இருக்கலாம், எல்லாமே பாவம் தான். ஏன்னா நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் பயந்து ஒளிந்து விசுவாசம் இல்லாதவங்கள நம்ம ஒழிச்சிட்டு இருக்கோம்னா எங்க இருந்தா நம்ம என்ன கேட்க போறோம்? ஆண்டவரே, என் அக்கிரமத்தை நீங்க மன்னிங்க, என் பாவத்தை நீங்க உங்க ரத்தத்தினால கழுவுங்க, அதை மூடுங்க, அதை மன்னிங்க, அதை மறங்கன்னு கேட்டோம்னா நீங்களும் நானும் யாரு? பாக்கியவான்.
இருக்குது. அப்ப இந்த பாக்கியவான்ற முத்திரைக்கு இன்னைக்கு 3 ஃபீச்சர்ஸ், 3 அம்சங்கள். 10 அம்சம் திட்டம் அப்படிதான் நம்ம படிக்கிறோம்ல. இன்னைக்கு ஜஸ்ட் 3 சீக்கிரமா நம்ம பார்ப்போம். முதலாவது, பயம் இல்லாத விசுவாசம் இருக்கணும்னா அதுக்கு ஒரு அடிப்படை வசனம் நம்ம இந்த வேதத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லுது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நான் சுருக்கமா சொல்லிடுறேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சுதந்தரித்து பெறப்போகும் இடத்திற்கு அவன் போகும்படி அவன் அழைக்கப்படும் பொழுது அவன் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது புறப்பட்டு சென்றான். இப்ப நம்ம எங்கேயாவது போகணும்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? வழி தெரியணும், போற இடம் தெரியணும்ல. போற இடம் தெரியலன்னா நமக்கு என்ன வரும்? பயம் வரும். ஆனா இந்த ஆபிரகாமுக்கு அந்த பயம் இல்லையா? ஏன்னா அதுல ஒரு முதல் முத்திரை என்ன? அவன் கூடாரத்துல வசிச்சாலும், எங்க இருந்தான்? கூடாரத்துல வசிச்சாலும் அவன் பலிபீடத்தை கட்டினான். எங்க வசிச்சான்? கூடாரம் தான். அவனுக்கு ஒரு பெரிய மாடி வீடு இல்ல. ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல காலம் முழுசும் அவன் எங்கதான் இருந்தான்? கூடாரத்துல தான் இருந்தான். அவன் எதை கட்டினா? பலிபீடத்தை கட்டினா. அதனால அவனுக்கு பயம் இல்லாத விசுவாசம் இருந்துச்சு. இதுல 3 நம்ம குறிப்பு. இந்த சுதந்திரம், நம்ம இந்த பயம் இல்லாத ஒரு விசுவாசத்தை நம்ம இன்னைக்கு சுதந்திரித்துக் கொள்ள போறோம். எத்தனையோ காரியத்தை, என் சொத்து, என் சம்பந்தம், எனக்கு ஒரு சம்பத்து அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு இந்த சொத்து வேணும், எனக்கு அந்த சொத்து வேணும். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய சொத்தை எடுத்துட்டு போறோம். எந்த சொத்து? பயம் இல்லாத விசுவாசம்ன்ற ஒரு சொத்தை நம்ம எடுத்துட்டு போனோம்னா முதல் முத்திரை நம்மளுக்கு என்ன வேணும்? கூடாரமோ நம்ம வீடு எங்க இருந்தாலும் நம்ம வீட்டுல, நம்ம இருதயத்துல பலிபீடம் கட்டிட்டோம். நம்ம இருதயத்துல அவருக்கு பலிபீடம் கட்டணும்னா அந்த அழைப்பு தேவை. என்ன வேணும்? அழைப்பு. அழைப்பு ஆபிரகாமுக்கு எப்படி வந்துச்சு? நீ உன் தேசத்தை விட்டோ, உன் இனத்தை விட்டோ, உன் தகப்பன் வீட்டை விட்டோ நீ என்ன செய்யணும்? புறப்பட்டு நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு நீ போ. அப்ப அழைப்பு ஆபிரகாமுக்கு என்ன இருந்துச்சு? எங்க விட்டு போகணும்? விட்டு போகணும். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வர்ற அழைப்பு என்னன்னா, நம்ம இஷ்டோட பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத இன்னைக்கு விட்டுட்டு வர கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறாரு. அப்பதான் நம்ம அந்த பயம் இல்லாத விசுவாசத்துக்குள்ள முதல் அடி எடுத்து வைக்க முடியும். ஏன் விருப்பம், ஏன் சொந்தம் அப்படின்னு சொல்லி இல்லாம நம்ம இனிமே என்ன செய்ய போறோம்? ஆண்டவரே, உங்க விருப்பம், உங்க விருப்பம், உங்க இருதயம், அதுல என்ன எனக்கு வச்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்ப்போம். தேசம்னா என்ன? ஒரு தேசத்துல இருக்கிறோம்னா நமக்கு என்னது? அது நமக்கு அது ஒரு அடையாளம், அப்படிதானே? அப்ப நம்ம நினைக்கலாம், எனக்கு இந்த அடையாளம். இப்ப நான் நினைக்கலாம், நான் ஒரு டாக்டர், எனக்கு இதுதான் அடையாளம் நினைக்கலாம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லலாம்? இது மட்டும் அடையாளம் கிடையாது. இப்ப நீங்க ஒரு என்ஜினியரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கம்பெனில வேலை செய்யலாம். அது மட்டும் நம்ம என்ன கிடையாது? நம்ம அடையாளம் கிடையாது. இந்த அடையாளத்தை விட்டு நீ வா அப்படின்னு சொல்லி அதை அடி எடுத்து நீ இன்னொரு அடிக்கு வா, ஏன் கூட வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களே என்னையும் அழைக்கிறார். தேசம் அடுத்து எழுதுவோம் இனம். இனத்துல நம்ம என்ன செய்வோம்? நம்ம சொந்த குடும்பத்துல, சொந்த குடும்ப அந்த ஜந்து பந்தங்களை நம்ம என்ன செய்வோம்? நமக்கு அதுதான் என்ன கிடைக்கும்? அங்க ஒரு பெரிய அடைக்கலம் கிடைக்கும், அப்படிதானே? அங்க ஒரு ஆதாரம் கிடைக்கும். ஏன்னா நம்ம அங்க என்ன செய்வோம்? நமக்கு தெரிஞ்ச பழக்க வழக்கங்களை நம்ம அந்த இனத்தோடு சேர்ந்து நம்ம செய்வோம். இன்னைக்கு ஆண்டவருடைய அழைப்பு நமக்கும் என்ன? உன் சொந்த பழக்க வழக்கங்களை விட்டு நீ வெளியில வா. ஒருவேளை தேவையில்லாத பழக்க வழக்கமா இருக்கலாம், போன்ல ரொம்ப நேரம் இருக்கிற பழக்கமா இருக்கலாம், இல்ல ஒருவேளை வீடியோ கேம்ஸ்ல ரொம்ப நேரம் இருக்கிற பழக்கமா இருக்கலாம், இல்லைன்னா வெறும் பாட்டு கேட்டுட்டு ஒரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற பழக்கமா இருக்கலாம். சின்ன பழக்கமா இருக்கலாம், பெரிய பழக்கமா இருக்கலாம். கர்த்தருடைய அழைப்பு என்ன? இந்த வேண்டாத பழக்கத்துல இருந்து நீ என்ன செய்ய? விட்டு வா. அடுத்து என்ன சொல்றாரு? உன் தகப்பன் வீடு. தகப்பன் வீட்டுல அந்த அழைப்பு வரும்பொழுது ஆபிரகாமுடைய தகப்பன் அப்பதான் என்ன பண்ணியிருந்தாரு? மரித்து போயிருந்தார். தேராகு ஆரானிலே மரித்து போயிருந்தாரு. அப்பதான் இந்த அழைப்பு ஆபிரகாமுக்கு, அந்த ஆபிராமா தான் அவர் இருக்கிறாரு. அப்ராம், அவர் ஆபிராமா இருக்க
வரும். இப்ப ஒரு அப்பா அந்த குடும்பத்துல இல்லைன்னா அந்த மகனுக்கு என்ன வரும்? பொறுப்பு, அதிகாரம். அப்ப கர்த்தர் எதிலிருந்து அழைக்கிறார் ஆபிரகாம? அடையாளத்திலிருந்து, அவருடைய ஆதாரத்திலிருந்து, அவருடைய அதிகாரத்திலிருந்து, ஆசீர்வாதத்திற்குள்ளாக கர்த்தர் அழைக்கிறார். இன்னைக்கு உங்க எல்லாரையுமே என்னையும் சேர்த்து கர்த்தர் எதற்குள்ளாக அழைக்கிறார்? ஆசீர்வாதத்தின் பாதைக்குள்ள கர்த்தர் அழைக்கிறார். ஏன்னா ஆபிரகாமை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? நீ வா, நீ புறப்பட்டு வா, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உனக்குள் பூமியில் உள்ள எல்லாருமே என்ன செய்வாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்ப வெறும் அடையாளம், வெறும் அதிகாரம் கிடையாது. என்னுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வாங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறாரு. அழைக்கும் பொழுது நம்ம அன்பு எப்படி இருக்குன்றத நம்ம இன்னைக்கு ஒரு நிமிஷம் பரிசோதிச்சு பார்க்கலாம். அழைப்பு இருக்கு. ஆனா இந்த ஆபிரகாம் என்ன செய்யறாரு? லோத்து எல்லாரும், அவருடைய மனைவி சாரா எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க. அப்ப என்ன ஆகுது? அந்த நிலத்துல அவங்களுடைய சொத்து தாங்க முடியல. ரெண்டு பேருக்கும் என்ன வந்துருது? வாக்குவாதம் வந்துருது. அப்ப வாக்குவாதம் வரும் பொழுது ஆபிரகாம் என்ன சொல்றாரு? லோத்தை பார்த்து, நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சு போயிடலாம், ஆனா நீ என்ன செய்ய? நீ முதல்ல தேர்ந்தெடுத்துக்க. அழைப்பு வரும் பொழுது அன்பு இருக்கா நமக்கு? நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? நம்மளை அழைக்கிறார் கர்த்தர், ஆனா நம்ம விட்டு கொடுக்கிறோமா மற்றவங்களுக்கு? நம்ம குடும்பத்திலேயோ, நம்ம இனத்திலேயோ, நம்ம ஜனத்திலேயோ, நம்ம சபையிலேயோ நம்ம மற்றவங்களுக்கு நம்ம விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை நம்மளுக்கு இருக்கா? லோத்துக்கு என்ன செஞ்சா? ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். விட்டு கொடுக்கும்போது லோத்து என்ன பண்ணிட்டான்? அவருடைய கண்களின் பார்வையினால மட்டும் அவன் நோக்கி பார்த்தான். வேதாகமத்தில் அது எல்லாமே இருக்கு. இது ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல இருக்கு. அவன் என்ன செஞ்சானா? யோர்தான் பகுதி அவ்வளவு செழிப்பா இருந்துதான். அங்க என்ன போட்டிருக்குது? சோவாருக்கு போகும் வழியை அவன் தெரிந்து கொண்டான். இங்கிலீஷ்ல அது எப்படி போட்டிருக்குன்னா சோவார், ZOAR. ஜோவார்னா லிட்டில். என்ன அர்த்தம்? லிட்டில்னா என்ன? சின்னது. அப்ப லோத்து என்ன செஞ்சான்? அவன் கண்ணை பார்த்து எல்லாம் செழிப்பா இருக்குன்னு பார்த்துட்டு எதை போய் தேர்ந்தெடுத்தான்? சின்னதை போய் தேர்ந்தெடுத்தான். ஆனா லோத்து பிரிந்து சோவாராகி அந்த சின்னதை போய் தேர்ந்தெடுத்த பிறகு ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை அங்க உண்டாகி அவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமே, நீ நோக்கி பார், நீ நோக்கி பார், வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எல்லாமே நீ நோக்கி பார், நீ நட, இந்த எல்லா இடத்துலையும் நீ நடந்து திரி. அப்பொழுது நான் என்ன செய்வேன்? இது எல்லா நடத்தையும் உனக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய சந்ததிக்கும் நான் என்ன செய்வேன்? இதை தரேன் அப்படின்னு சொன்னோன்னு ஆபிரகாம் என்ன செய்யறான்? அப்ப ஆபிரகாம் இல்ல, அவர் என்னதான் இருக்கிறாரு? ஆபிரகாமா தான் இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, அங்க எபிரோனுக்கு போய் அங்கே பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார். இப்ப நீங்களும் நானும் சின்னதை சூஸ் பண்ண போறோமா? அழைச்சிட்டாரு ஆண்டவர். அன்பு காட்டுறோம் நம்ம சொல்லலாம், நான் விட்டு கொடுத்து வந்துட்டேன், எவ்வளவோ நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்மளுடைய அடிச்சுவடு என்ன? அடிச்சுவடு விசுவாசமா? அடிச்சுவடு விசுவாசம்னா நீங்களும் நானும் பலிபீடத்தை கட்டுகிறவர்களாக, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களாக இருப்போம். அப்ப ரோமர் 4வது அதிகாரத்துல 12வது வசனத்துல அடிச்சுவடு விசுவாசம்ன்றத நம்ம வாசிக்கணும். யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? ரோமர் விசுவாசத்தின் அடிச்சுவடுல நடக்கணும். நம்ம விசுவாசத்தின் அடிச்சுவடுல நம்ம நடந்தோம்னா பலிபீடம் எதுக்கு கட்டுறோம்? ஒரு பலிபீடமோ ஒரு ஆல்டரோ ஒரு சபைக்கு நம்ம ஏன் வரோம்? நம்ம எதுக்கு வரோம்? தேவனை துதிக்க, வேற எதுக்கு வரோம்? அவரை மகிமைப்படுத்த, அப்புறம் அவரை உயர்த்த, நம்ம தேவைக்கு ஜெபம் பண்ண வரோம். சரி, வேற எதுக்கெல்லாம் வரோம்? நம்ம அவரை ஆராதிக்க வரோம். அவரை ஆராதிக்க வரோம். அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் யார் என்பதை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். நம்ம ஆராதிக்க ஆராதிக்க, துதிக்க துதிக்க, மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அவர் யார் என்பதை ஆபிரகாமுக்கு அங்கு வெளிப்படுத்தினார். அதை
இப்ப நம்ம அதை விசுவாசிப்போமா? இந்த விசுவாச அடிச்சூழல நம்ம எல்லாரும் சபைக்குள்ள வந்துட்டோம். இல்ல ஒருவேளை வெளியில நிக்கலாம், நம்ம ஒருவேளை வெளியில கேட்கலாம். ஆனா விசுவாசிக்கிற ஆண்டவரே உண்மை அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் நான் இன்னைக்கு ஒரு நிமிஷம் கேட்கலாம். ஆண்டவரே, இந்த காரியம் என் கையில இல்லை, இப்ப எனக்கு இந்த பணம் இல்லை, இந்த வீடு இல்லை, இந்த சம்பத்து இல்லை, இந்த சொத்து இல்லை, இந்த பிள்ளை இல்லை என் கையில. ஆனா யார் இருக்கா? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் என் கூட இருக்கிறார். அவரை நான் ஆராதிக்கிறேன். அவருடைய அடிச்சுவடுல நான் போறேன் விசுவாசத்துல. அப்ப இப்படி நம்ம போனோம்னா நம்ம உள்ளத்துல என்ன இல்லை? பயம் இல்லை. ஏன்னா நம்ம யாரை பார்க்கணும்? இல்லாதத இருக்கிறவரா, மரித்து போனாலும் உயிரோட உயிர்ப்பிக்கிறவரை நம்ம பார்க்கிறோம். அவர் யாரு? வார்த்தையான கர்த்தர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அப்ப இந்த வார்த்தையாகிய கர்த்தருக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக வெளிச்சமாக இருக்குது. ஒருவேளை நம்ம உள்ள சபையில உட்கார்ந்து இருக்கலாம், இல்லை வெளியே இருக்கலாம், இல்லை வழியருகே இருக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவை? பயம் இல்லாம இருக்கணும்னா ஜீவன் தேவை, வெளிச்சம் தேவை. லூக்கா 18 நம்ம ஒருத்தனை பார்க்கிறோம். ஒரு குருடன், அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? பிச்சை எடுத்துட்டு இருந்தான். அவனுக்கு பார்வை இல்லை, அப்படிதானே? அவனுக்கு கண்ணு தெரியல. அவனுக்கு என்ன கேட்டுச்சு? சத்தம் மட்டும் கேட்டுச்சு, ஏசப்பா போறாங்க. அப்ப அந்த ஜன கூட்டத்தில் அவன் என்ன சொன்னான்? தாவீது குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்னான். எல்லாரும் என்ன சொன்னாங்க? அவனை அதட்டினாங்க. அப்ப அவன் மிகவும் அதிகமாக சத்தம் போட்டான். உடனே ஏசப்பா நின்று அவனை கூப்பிடுறாங்க. அவனுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு இல்லாதவைகளை நம்ம கையில இருக்கிற மாதிரி கொடுக்குற கர்த்தர், வார்த்தையாகிய கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும் மகனே? உனக்கு என்ன வேணும் மகளே? கேட்கும் போது அந்த குருடன் என்ன சொன்னா? பார்வை வேண்டும். அப்ப நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்றோம். நம்மளுக்கு வேண்டியது அவருடைய பாதத்துல நம்ம ஊற்றிடலாம், வச்சிடலாம். அதை கிடைச்சிருச்சுன்னு சொன்ன நம்ம எடுத்துட்டு போறோம். ஏன்னா ஒரு விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னோன்னே அவன் என்ன செஞ்சான்? பார்வை அடைஞ்சு அவனுக்கு ஏசப்பா பின்னால போனா மகிமைப்படுத்தினான். அப்ப இன்னைக்கு பயம் இல்லாத விசுவாசம்ன்ற முத்திரை உங்களுக்கும் எனக்கும் வேணும்னா நமக்கு தரிசனம் தேவை. We need a vision. தரிசனம் தேவை. தரிசனம் யாருக்கு மேல தேவை? அவரை நானும் நீங்களும் தரிசிக்கணும். அவரை யாரா தரிசிக்கணும்? வார்த்தையாகிய கர்த்தராக நீங்களும் நானும் தரிசிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? அங்க விசுவாச பார்வை. இனிமே வெறும் சாதாரண பார்வை இல்லை. எனக்கு என்ன கிடைக்குது? அந்த குருடனுக்கு சாதாரண பார்வை கிடைச்சது. ஆனா உங்களுக்கும் எனக்கு என்ன கிடைக்குது? விசுவாச பார்வை. இந்த விசுவாச பார்வையில இன்னும் அதிகமாக நான் உண்மை ஆராதிக்கணும், இன்னும் அதிகமாக உண்மை நான் நேசிக்கணும். நம்ம சொல்ற பிள்ளைங்களா நம்ம இன்னைக்கு மாறணும்னா அதுதான் பாக்கியத்தின் முதல். ரெண்டாவது நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். காத்திருக்கிறவன், நம்ம முதல்ல சொன்னோம் கூடாரத்துலதான் இருந்தான், ஆனா பலிபீடம் கட்டினான். காத்திருந்தால் வாக்குத்தத்தம் நிறைவேற. ஆனா காத்திருக்கும் பொழுது கர்த்தரே அவனுக்கு நகரத்தை கட்டினார். யாருக்கு நகரத்தை கட்டினாரா? அவருக்கு நகரத்தை கட்டினாரா? கட்டிட்டே இருந்தாரு. அவன் காத்துட்டே இருந்தான். அவருடைய சந்ததிக்கு பட்டணமும் நகரமும், நம்மளும் விசுவாச சந்ததியாக, ஆபிரகாமின் விசுவாசத்தின் சந்ததியாக நமக்கும் அவர் பரமாய் எருசலேமை கட்டிக்கொண்டே இருக்கிறார். அப்ப இன்னைக்கு அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் என்ன அழைப்புனா? காத்திரு, கர்த்தருடைய பாதத்துல காத்திரு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கர்த்தருடைய பாதத்துல சரி சபைக்கு வந்துட்டோம், இன்னைக்கு எத்தனை பேர் காலையில ஜெபம் பண்ணோம்? எந்திரிச்சோன்னு கர்த்தருடைய பாதத்துல நம்ம காத்திருந்தோம். ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் கர்த்தருடைய பாதத்துல நம்ம காத்திருந்தோமா? அப்ப காத்திரு என்ற அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் ஏன் இருக்குன்னா, எபிரேயர் 11:1 நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்பதான் நமக்கு இருக்கும், காணப்படாதவைகளின் நிச்சயம் இருக்கும். அது மட்டுமல்ல, அங்க நற்சாட்சி இருக்கும். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கனி இருக்குன்ற ஒரு நற்சாட்சி எப்ப யாருக்கு இருக்குமா? காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில தான் அங்க இருக்கும். அப்ப 3 நற்சாட்சியை ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் இந்த கதையெல்லாம் நல்லா
எல்லாம் தெரியும், இந்த சம்பவங்கள்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். முதலாவது நற்சாட்சி ஆபிராமுக்கு என்ன கிடைச்சதுன்னா, முதலாவது நற்சாட்சி அங்க என்ன கிடைக்குது, அங்க பள்ளத்தாக்கின் அனுபவத்துல அவருக்கு என்ன பண்ணாரா, எதிர்த்து போராடினார். காத்துட்டு இருக்கோம், நம்ம காத்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா தூங்கிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், போருக்கு ஆயத்தப்படணும். என்ன போருக்கு? நமக்கு இப்ப ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. அப்ப நம்ம எத்தனை பேர் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து போட்டுக்கோ? இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்துல இருந்தோம், ஆனா சத்தியம் என்ற கட்சியை நம்ம இன்னைக்கு கட்டிக்கோம். நம்ம செய்யற வேலையில நம்ம உண்மையா இருக்கோமா? மார்க்க வசனம் நம்மளுக்கு என்ன இருக்கு? நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? நம்ம தலைச்சீரா எப்படி இருக்கு? நம்ம காலில் மாட்டிட்டு இருக்கிறது எப்படி இருக்கு? நம்ம வெளியே போயிருக்கோமா? யாருக்காவது ஒருத்தர் ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கோமா? இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோமா? ஏன்னா அன்னைக்கு ஆபிராம் என்ன பண்ணாரா, பள்ளத்தாக்குல ஒரு போர் மூளை போச்சு. அந்த போர் மூளை போது என்ன செஞ்சுட்டாங்க, அந்த சோதோமின் ராஜாவும் கொமோரோவின் ராஜாவும் தோத்து போயிட்டாங்க. தோத்து போனோம்னா இந்த ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல இருக்குது இந்த சம்பவம். அப்ப என்ன செஞ்சுட்டாங்க, அந்த பள்ளத்தாக்குல தோத்து போயிட்டாங்க. தோத்து போனோம்னா யாரும் அங்கதான் இருந்தா, லோத்தும் அவனுடைய குடும்பமும் அங்கதான் இருக்குது. அப்ப லோத்து குடும்பம் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க, அவங்க சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த சிறை பிடிச்சிட்டு போன உடனே ஆபிராம் என்ன செய்யறாரு, அவருடைய வீட்டுல 318 பேர் ஆயுதம் தரிக்கிறவங்க இருந்தாங்களாம். யோசித்து பார்த்தோமா, ஆபிராம் எப்படி போனாரு? ஒரு ஆளா தானே போயிருக்கணும். ஊர் தேசத்துல இருந்து அவருடைய மனைவி சாராள் அவங்க பிள்ளைங்க இருந்தாங்களா? இல்ல தானே. அப்ப எத்தனை பேர் ஆயுதம் தரிக்கிறவங்களா அங்க இருந்தாங்களா? 318 பேர். அப்ப எவ்வளவு தூரம் அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கணும். நம்ம காத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருக்குள், கர்த்தருக்காக நம்ம எதை ஆயத்தம் பண்றோம்? யோசிச்சு பார்க்கலாம். 318 பேர் இருந்தாங்க. அவங்க போய் என்ன செய்யறாங்க, போரிட்டு அங்க ஜெயித்து எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துடுறாங்க. எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தோன்னா அந்த சோதோமின் ராஜா என்ன சொல்றாரு, நீ எல்லாத்தையும் வச்சுக்க, எனக்கு ஆட்களை மட்டும் கொடுத்துரு, நீ என்ன செய்ய, பொருளெல்லாம் நீ வச்சுக்க. அப்ப ஆபிராம் என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு சரட்டாவது பாதரட்சி வாராது நான் எடுக்க மாட்டேன். எனக்கு எடுத்தேன்னா நீ என்ன சொல்லிடுவ, சோதோமின் ராஜாவால இந்த ஆபிராம் என்ன ஆனா ஐஸ்வர்யவானா, அதனால நான் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உடனே வருது. 15வது அதிகாரம் 1வது வசனத்துல, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இங்கிலீஷ்ல அது ரொம்ப அழகா போட்டுருக்கோம். I am your shield, shield கேடகம், and your exceedingly great reward. exceedingly great reward நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ரிவார்டு, ஒரு பலன், ஒரு பரிசு நான் உனக்கு. எப்ப நீ காத்திருக்கும் பொழுது கர்த்தருக்காக ஆயத்தப்படு, அவருக்காக நீ செயல்படு. நம்ம வார்த்தை எப்படி இருக்கு, காத்துட்டு இருக்கும்போது நம்ம வார்த்தை எப்படி இருக்கு? ரெண்டாவது, அவன் பலவீனத்திலே காத்திருந்தான். ரோமர் 4:17வது வசனத்துல பார்க்கிறோம், 19வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், 19 நம்ம பார்க்கிறோம், அவனுடைய சரீரம் செத்து போனது. சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. சரீரமும் செத்து போச்சான், கர்ப்பமும் செத்து போச்சான். அவன் என்ன நம்புனான்? வாக்குத்தத்தத்தை நம்பினா உனக்கு பிள்ளை வரும், உனக்கு கிடைக்கும் அப்படின்றத அவன் நம்புனான். அது கட்டாயத்தினால கிடையாது, அன்புனால நம்பினான். அவன் அன்புனால நம்பும் பொழுது விசுவாசத்திலே நிச்சயம் உள்ளவனாகி விசுவாசத்திலே வல்லவனானான் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் வாசிக்கிறோம். இப்ப நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம், காத்துக்கிட்டு இருக்கேன், நான் ஆயத்தப்படுறேன், நான் எப்படி ஆகணும், நான் ஒரு லீடர் ஆகணும். உங்களுக்கு இஷ்டமா இருக்குமா இல்லையா? முன்னேறணும் நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு பதவி உயரணும், நான் இந்த இடத்துல இந்த ஃபீல்ட்ல நான் என்ன செய்யணும், ஒரு லீடர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல. லீடர் ஆகணும்னா விசுவாசத்துல நம்ம வல்லவங்களா ஆகணும். அப்ப விசுவாசத்துல நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். விசுவாசத்துல நீங்களும் நானும் ட்ரைனிங் எடுக்கும் பொழுது ஒருவேளை சரீரம் செத்து போயிருக்கலாம், சரீரத்துல பலம் இல்லாம இருக்கலாம், ஒண்ணுமே இல்லைன்ற நிலைமையா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோமா? விசுவாசிச்சோம்னா
நமக்கு என்ன கிடைக்குது? அங்கே ஒரு பெரிய பலன் கிடைக்குது. அப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? பள்ளத்தாக்குல அவன் காத்துட்டு இருந்தான், பலவீனத்துல காத்துட்டு இருந்தான், பர்வதத்திலும் அவன் காத்துட்டு இருந்தான். கர்த்தர் எங்க போய் ஈசாக்க பலியிட சொன்னாரு? எப்படி சொன்னாரு? ஆமா, நீ மோரியா தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. ஆனா குறிச்ச இடம் முதலே தெரிஞ்சா இல்ல தானே? அப்படிதான் அங்க போட்டிருக்கு. நீ மோரியா தேசத்துக்கு போ, அங்க ஒரு மலைக்கு போ, நான் குறிக்கிற இடத்துக்கு நீ போ. அப்ப என்ன செஞ்சான்? பயப்படாம அவருக்கு இருந்த அந்த ஒரே குமாரனை எடுத்துட்டு அவன் எங்க போறான்? பலி செலுத்த மோரியா மலைக்கு கர்த்தர் குறித்த இடத்துக்கு அவன் போறான். லீடர் ஆகணும் நீங்களும் நானும் நினைச்சோம்னா கர்த்தர் குறிச்ச இடத்துக்கு போகணும். அவர் குறிக்காத இடத்துக்கு நம்ம போயிட்டு நான் தான் லீடர்னு சொன்னோம்னா அங்க ஒண்ணு நடக்காது. ஏன்? அவர் குறிச்ச இடத்துலதான் அந்த குறிச்ச ஆட்டுக்கடா அந்த கொம்புல புதர்ல மாட்டிட்டு இருந்துச்சு. அவர் குறிக்காத இடத்துக்கு போனா அங்க இருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவும் கிடைச்சிருக்காது. கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்குமா? இல்ல, கிடைச்சிருக்காது. அப்படிதானே? அப்ப பர்வதத்தின் மலை உச்சி அனுபவமாய் இருந்தாலும், நான் லீடர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் கர்த்தர் குறித்த இடத்துக்கு போனாதான் பயம் இல்லை. கர்த்தர் குறிக்காத இடத்துக்கு போயிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும்? பயம் வந்துடும். பள்ளத்தாக்கிலே காத்திருந்தான், பலவீனத்திலே காத்திருந்தான், பர்வதத்திலே அவன் காத்திருந்தான். கர்த்தர் குறித்த இடத்துல, கர்த்தர் குறித்த இடத்துல அவர் என்ன சொன்னான் கடைசியில? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அந்த இடத்துக்கு பேரு தான் யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்துல அங்க பார்த்து கொள்ளப்படும். இன்னைக்கு நீங்களும் நானும் மோரியா மலைக்கு நம்ம போறோமா? இல்ல. நம்ம எந்த மலைக்கு போல? சீனாய் மலைக்கு போகல. ஆனா நம்ம எந்த மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம்னு நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் 12ல. நீங்களும் நானும் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். எந்த மலை? சீயோன் மலைக்கும் பரம எருசலேமாகிய நகரத்திற்கும் ஒரே மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் நம்ம வந்து சேர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். இது எபிரேயர் 12வது அதிகாரத்துல இருக்குது. அங்க என்ன போட்டிருக்குது? இயேசுவின் ரத்தம் பேசுதுன்னு போட்டிருக்கு. அந்த மலைக்கு நம்ம வரும்பொழுது நம்ம நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட முத்திரை. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட முத்திரை. இயேசுவின் ரத்தம் மிகவும் நன்மையான காரியங்களை பேசுதுன்னு நம்மளுக்கு அங்க நம்ம அதை வாசிக்கிறோம். என்ன நன்மையான காரியத்தை இயேசுவின் ரத்தம் நம்மளுக்கு பேசுது? மன்னிப்பு. அப்படிதான் சிலுவையில என்ன பேசினார் இயேசுப்பா? முதல்ல மன்னிங்க. அவர் நம்ம மன்னிக்கிறோமா? இன்னைக்கு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்ப்போம். நம்மளே நம்ம சோதிச்சு பார்ப்போம். நன்மையை நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம். இந்த வருஷத்துல எனக்கு நிறைய நன்மை வேணும், எனக்கு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஏசப்பாவுடைய ரத்தத்துக்கு இந்த சீயோன் மலைக்கு நம்ம வந்துட்டோம்னா அவர் என்ன மன்னிச்சிட்டாரு? நான் மன்னிக்க முடியுமா? எத்தனை பேர் நம்ம மன்னிக்க முடியாம இன்னும் காத்துட்டே இருக்கும்? ஆண்டவரே, இந்த ஆளை என்னை மன்னிக்கவே முடியாது, இப்படி சொல்லிட்டாரு, என்ன இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிடிவாதமா காத்துட்டு இருக்கோம். அப்படின்னா இயேசுவின் ரத்தத்திற்கு சீயோன் மலைக்கு வந்தவங்க இன்னைக்கு நம்ம என்ன முடிவெடுப்போம்? இங்கேயே ஏசப்பா, நான் உங்களை மன்னிக்க எனக்கு நீங்க கிருபை தாங்க. அப்ப நம்ம வெறும் முதல் பாடம் மட்டும் இல்லை, நம்ம லீடர் ஆகணும்னு சொன்னோம்ல. லீடர் ஆகணும்னா வெறும் முதல் பாடம் நீ மன்னி, நீ கீழ்ப்படி. ரெண்டாவது இன்னொரு ஒரு மேல் படிப்பு இருக்கு. யாருக்கெல்லாம் மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசை? நான் பிஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் ஆசை? கொஞ்சம் பேர் தானே. நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் ஆசை? கொஞ்சமாவது மேல் படிப்பு படிக்கணும். மேல் படிப்பு படிக்கணும்னா இங்கே ஒரு பெரிய மேல் படிப்பு இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, யாரெல்லாம் நம்ம ராப்போஜன பந்தியில் நம்ம பங்கு பெறுவோம்? எல்லாரும் தானே. நம்ம கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கு பெறுறோம்ல, அதுல ஒரு மேல் படிப்பு இருக்கு. அந்த ராப்போஜன பந்திக்கு அவருடைய ரத்தத்தை நீங்களும் நானும் பானம் பண்ணும் பொழுது, அவருடைய பிடிக்கப்பட்ட சரீரத்தை நீங்களும் நானும் உட்கொள்ளும் பொழுது நம்மை நாமே சோதித்து பார்க்கிறவர்கள்
நம்மை நாமே சோதித்து அறிந்தவர்களாக இருந்தாதான் நம்மளுக்கு பயம் இருக்காது. இல்ல நான் தான் பெரியவன், என்ன போல இல்ல, எனக்கு தான் நிறைய பேர் தீங்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு பயம் தான் வரும். பயம் இல்லாத முத்திரை வேணும்னா நம்மை நாமே சோதிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இந்த அடிச்சுவடை இன்னைக்கு நம்ம எடுத்து வைக்க முடியுமா? அழைப்பு இருக்கு, அன்பு இருக்கு, மன்னிப்பு இருக்கு. அது ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? சோதிச்சு பார்க்கணும். இந்த அடுத்த ராப்போஜன பந்தியில நம்ம பங்கு பெறுறதுக்கு முன்னால நம்ம யாரெல்லாம் நம்ம மன்னிக்கணுமோ, நானும் சரிதான், நீங்க எல்லாருமே சரிதான். நம்ம ஏதாவது விட்டு கொடுக்கணுமா, மன்னிக்கணுமா, சரி செய்யணுமா, நம்ம உறவுகளிலே நம்ம சரி செய்யணுமா, நம்ம சரி செஞ்சு கொள்ளலாமா? அப்படின்னா நம்மளுக்கு என்ன இல்லை, இதுமே பயம் இல்லாத விசுவாசம்ன்ற முத்திரை நமக்கு இருக்கு. நம்ம அவரை யாரா பார்க்க முடியும்? இப்ப முதல் தரிசனம் நம்ம அவரை யாரா பார்த்தோம்? வார்த்தையாகிய கர்த்தரா பார்த்தோம். அப்ப நம்மளுக்கு என்ன பார்வை கிடைச்சது? விசுவாச பார்வை. இன்னும் அதிகமாக நம்ம அவரை ஆராதிக்கிறோம். இப்ப ரெண்டாவது தரிசனம் காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்ப அவரை நம்ம யாரா பார்க்கிறோம்? விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம இனிமே பார்க்க முடியும். ஏன்னா அவருடைய ராப்போஜன பந்தியில நம்ம வந்து சேரும் பொழுது நம்ம சோதிச்சு பார்க்கும் பொழுது விசுவாசத்தை யார் தான் துவக்கிறார்? அவர் தான் துவக்கிறாரு. முடிக்கிறது யார் தான்? அவர் தான் முடிக்கிறாரு. அப்ப நம்மளுக்கு பொறுமையை தர எபிரேயர் 12:1 நம்ம என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோட நம்ம ஓட கடவுள். நம்மளுக்கு என்ன கிடைக்குது? பொறுமை கிடைக்குது. பயம் அங்க போயிடுது. கடைசியா கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். கூடாரத்துலதான் இருந்தான், ஆனா பலிபீடத்தை கட்டினான். காத்திருந்தான், கர்த்தர் நகரத்தை அவனுக்கு கட்டி கொடுத்தாரு. நம்மளுக்கும் நகரத்தை கட்டி கொடுக்கிறாரு. ஏன்னா நம்ம ஆபிரகாமின் சந்ததி, விசுவாசத்தின் அடிச்சுவடுல நம்ம நடக்கிற சந்ததி. அப்ப கடுகு அளவு விசுவாசத்தோட இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நானும் சொன்னா கூட கர்த்தருடைய ராஜ்யம் கட்ட முடியும். உங்க மூலமாகவும் என் மூலமாகவும். நமக்கு பயம் தேவை இல்லை. ஏன்னா அழைப்பு என்ன அழைப்புனா, இருதயத்தை கடினப்படுத்தாத. மார்க் 16:14 அங்க சீஷர்கள் ஏசப்பா உயிரோட வந்துட்டாங்க. இப்ப உயிரோட வந்த பிறகு அந்த சீஷர்கள்லாம் இன்னும் எங்கதான் இருக்காங்க? அறைக்குள்ள, பூட்டிய அறைக்குள் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பயந்து பூட்டிய அறைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஏசப்பா உள்ள வந்து சமாதானம் சொன்னாலும் பாதி பேர் என்ன செய்யல? விசுவாசிக்கல, நம்பல. அப்ப ஏசப்பா அவங்களை பத்தி என்ன சொன்னாங்க? கடின இருதயம் உள்ளாதவங்க நீங்க இருக்காதீங்க. அப்ப இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் வார்த்தையை கேட்டிருக்கலாம், நிறைய நேரம் நம்ம இந்த பந்திகளெல்லாம் வாசித்திருக்கலாம். ஆனா நம்ம இருதயம் கடினப்பட்டிருக்கா? இருதயம் கடினப்பட்டிருக்கா? இன்னைக்கு கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கும் எனக்கும், இந்த இருதய கடினம் நமக்கு வேண்டாம். இந்த இருதய கடினத்தை விட்டுட்டு அன்பின் அடிப்படையில உங்களுக்கும் எனக்கு ஒரு சான்ஸ், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இன்னொரு சான்ஸ், இன்னொரு தருணத்தை இந்த வருஷத்துல ஏசப்பா நம்ம கையில தராங்க. என்ன ராஜ்யம் இந்த ராஜ்யம்ன்றத ரோமர் 14:17 நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் எப்படி? புசிப்பதும் குடிப்பதும் அல்ல, இது நீதியும் சமாதானமும். தெரியாதா? ரோமர் 14:17 வாசிக்கலாமா? நான் இந்த ராஜ்யத்தை தான் நம்ம கட்ட போறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷமாய். பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷம். இப்ப பயம் இல்லாத விசுவாசம் வேணும்னா பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறவர்களா நீங்களும் நான் எடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை உங்க மேல என் மேலையும் இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. ஏன்னா அவர் பேசிட்டே இருக்கிறாரு. சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களையும் என்னையும் அவர் வழி நடத்துகிறார். தேவனுடைய ராஜ்யம் அங்க கட்டுறதுக்கு இது கட்டாயம் அல்ல, இது ஒரு அன்பின் அடிச்சுவடா மாறுது. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். மார்க்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மார்க்கு, யாரெல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களோ சேர்ந்து வாசிக்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து தானே தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட போறோம். இப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படி? நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷம். இங்கிலீஷ்
இங்கிலீஷ்ல இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங், பட் இட் இஸ் ரைச்சஸ்னஸ், பீஸ் அண்ட் ஜாய் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். ஜாய் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ரைச்சஸ்னஸ், பீஸ் அண்ட் ஜாய். நம்ம வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏன்னா நம்ம இதை கட்ட போறோம். கடுகளவு விசுவாசத்தால இருந்தாலும் சரிதான், இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை நம்ம கர்த்தருக்குள் நம்ம கட்ட போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். மார்க் 16:16 இருந்து. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் ஆக்கியவர்களாக விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளமானவன். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுகளை யாவற்றையும் கொடுத்தார்கள், அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலதுபார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். இப்போ என்ன தரிசனம் ஆண்டவரை இங்கே தரிசிச்சீங்க இந்த வசனத்துல? கர்த்தர் உங்களுக்கு எப்படி இடைப்பட்டார்? விசுவாசத்தினால அடையாளங்கள். பட் அவர் யாரை உங்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார் இந்த வசனத்துல? தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உங்களுக்கும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். நம்ம என்ன பேசுறோமோ இந்த கிரியையை கர்த்தர் உங்க மூலமாகவும் என் மூலமாகவும் நடப்பிக்கிறார். இதை விசுவாசிக்கிறோமா? இதை விசுவாசிச்சோம்னா இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தோடு உங்களுக்கும் எனக்கும் திட நம்பிக்கையும் தைரியமும் கர்த்தர் இந்த வசனத்துல கொடுக்க விரும்புகிறார். தரிசனம், தைரியம் எப்படி வரும்? இந்த பயம் இல்லாத விசுவாசம். அவரை யாரா முதல்ல நம்ம தரிசிச்சோம்? கூடாரத்துல இருந்தாலும் பலிபீடத்துல கட்டும் பொழுது அவரை வார்த்தையாகிய கர்த்தராக நீங்களும் நானும் தரிசிக்கிறோம். நமக்கு என்ன கிடைக்குது? விசுவாச பார்வை. காத்திருக்கிறோம். கர்த்தர் நகரத்தை கட்டுகிறார். அவரை யாராக தரிசிக்கிறோம்? விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாக நம்ம தரிசிக்கிறோம். நமக்கு என்ன கிடைக்குது? பொறுமை. கடைசியாக அவரை யாராக தரிசிக்கிறோம்? வலது பார்சத்தில் அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவராக நீங்க தரிசிப்பீங்க. இங்க நம்ம உட்கார்ந்துருக்கலாம், ஆனா கர்த்தர் எங்க இருக்கிறாரு? சிங்காசனத்துல தேவனுடைய வலது பார்சத்துல இருக்கிறாரு. அவர் வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்தும் பொழுது நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் மனுஷரின் அனுக்கிரகம் பெற்றவர்களாக வாழ கிருபை செய்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய பாதத்தில். நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு நிறைய தடவை சொல்றோம் தகப்பனே. ஆனால் விசுவாசத்தின் கிரியை, அந்த கனி எங்க வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையின் மூலமாக, எங்கள் வார்த்தைகளின் மூலமாக, எங்கள் சிந்தனைகளின் மூலமாக, எங்கள் செயல்களின் மூலமாக, எங்கள் வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்து இயேசுவை நாங்கள் பிரதிபலிக்க, இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இந்த வருஷத்தில் நடக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தரிசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அனுதினமும் ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற உறவை நாங்கள் இன்னும் புதுப்பித்துக் கொள்ள, விசுவாசத்தில் வல்லவர்களாக, ஃபெய்த் லீடர்ஸாக எங்களுக்கு நீ இந்த வருஷத்துல எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.